அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாட் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அருள் திரு பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி 72வது பாடல். மறைமுடி மணி பதம் மறைக்கு முட்டாம் பாதம் மறை பரி உகைக்கும் பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். இதனுடைய உரை விளக்கம். மறை மூடி மணி பாதம் என்றது வேத முடிவாகிய உபனிஷத்தை ஒளிரச் செய்யும் திருவடியா. உபனிஷத்தில் ஒருவாறு காணப்படும் திருவடியை அருள் அனுபவமின்றி அடைதல் ஆகா. மறை என்றதின் முடி மணியாக கொள்ளும் போதும் ஆங்கார ஒழிவில் பெரும் இறை காட்சி அனுபவம் இன்றி வாழ்வில் பெற்று அதுவான நிலை அன்றா. இதனால்தான் அடுத்து மறைக்கும் 8 பதம் என்கின்றார் வள்ளல் பெருமான். வேதம் ஓதினால் மட்டும் கடவுள் பதநிலையை சார்ந்திட முடியாது. அதுபோல் ஆங்கார வேத ஒழிவாகிய மறைக்கும் அனுபவப்படுவது இல்லை அந்த அருட்பதம். மறை பரி ஊக்கைக்கும் பதம் எனப்படுகின்றது. வேதம் 4ஐயும் 4 குதிரைகளாக கற்பனை செய்து உள்ளனர். ஞானரதமாகிய இம்மனித பிறப்புருவில் செய்யறிவு என்னும் ஆன்ம பீடத்திலிருந்து 4 புறத்தும் நான்மறை 4 வேதங்கள் சக்திகள் செலுத்தப்படுகின்றன. இந்த ரத சாரதியாக இருந்தும் நட்பரிகளாக செலுத்தி குறிக்கோள்களை அடைய செய்வது பரமபதியின் அவன் திருவடியின் பெரும் செயலாகும். இந்த பரமன் பரி உதைக்கும் பதம் பரி பக்குவம் அடைய செய்தலே அவன் செயல். மேலும் பரி உகைக்கும் பதம் என்றது சிவமே வாசி என்னும் குதிரையை செலுத்துகின்றது என்ற குறிப்பும் சுட்டுவதாம். வாசிநாதன், பரிமேலழகன், குதிரை சேவகன் என்பதெல்லாம் கருதி உண்மை தெளியலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்று கூட நம்ம இதை உணர்த்துகிற பாடலாக பார்க்கிறோம். மறைமுடி மணி பதம் மறைக்கும், நான் தப்பா சொல்லிட்டேன், மெட்டா பாதம்ல மறைக்கும் 8 பதம் மறை பரி உகைக்கும் பதம்னு இந்த பாடலுடைய வரி. இப்போ எந்த ஒரு பாடலை சொன்னாலும் சில வரும் பொருள் நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது பொருள் புரியாது. விளக்கம் சொல்லும் போது தான் அதை ஒழுங்காக புரிந்து கொள்ள முடியும். அந்த நிலையில தான் வள்ளல் பெருமான் மறைமுடி மணிபதம் மறைக்கும் 8 பதம் மறை பரி உகைக்கும் பதம் என்று பாடுறார். ஆகவே இதில் சொல்லக்கூடியது நம்ம ஓங்காரம் திருவடி என்னென்னமோ சொன்னாலும் கூட இறை அனுபவம் இறை காட்சி நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படி இந்த இறை காட்சி கிடைக்கணும்னா என்ன சொல்றாரு? 4 வகையான குதிரைகளை கற்பனை செய்து கொண்டு போகிறோம். அப்போ அந்த குதிரை சக்தியாகிய ஆன்ம சக்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு? அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தி
ரத சாரதியாக இருந்து நட்பரிகளை செலுத்தி குறிக்கோளை அடையச் செய்வது பரமபதியின் அவன் திருவடியின் பெரும் செயலாகும். இந்த பரமன் பரி உதைக்கும் பதம் பரி பக்குவம் அடையச் செய்தலே அவன் செயல். மேலும் பரி உகைக்கும் பதம் என்பது சிவமே வாசி என்னும் குதிரையை செலுத்துகின்றது என்ற குறிப்பை சொல்றாராம். அதனால தான் அதை வாசிநாதன் பரிமேலழகன் குதிரை சேவகன் என்பதெல்லாம் கருதி உண்மை தெரியலாம். மூச்சை கவனி பேச்சை குறை கதாகதம். அப்போ நமக்குள்ளாக ஓடக்கூடிய அந்த வாசி மூச்சு காற்றை உயிர் காற்றை நம்ம சுவாசம் பண்ண பண்ண அப்போ அந்த குதிரை, அதனால தான் ஒரு சித்தர் பாடுறார், உருத்தெடுத்த நாடியை உடுக்குகின்ற வாயுவை கரித்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லைரே விருத்தரும் காணலாம் மேனியும் சிவக்க கண்டீர் அருள் தரித்த அப்பன் பாதம் அம்மை பாதம் உண்மையே. யார் சொன்னார்னா சிவவாக்கியார். ஆகவே நமக்குள்ளா இருக்கக்கூடிய ஜீவனை கடையணும். எப்படி தயிர் கிடந்தால் மோர் திரண்டு எழுந்து வெண்ணையாக மாறுகிறதோ, நமக்குள்ளா இருக்கக்கூடிய உயிர் சக்தியை மூலாதாரத்தில் இறங்கி இருக்கக்கூடிய அந்த குண்டலி சக்தியை ஆணும் பெண்ணும் இல்லாமல் இருக்கிறத மூச்சு பயிற்சியின் மூலமாக கதாகதம் செய்தா வயசான கிழவங்கூட இளம் குமரனாக மாடி விடுவான் என்கின்ற செய்தியை சொல்லக்கூடிய அந்த வாசி யோகம் காயகல்ப பயிற்சி யோகத்தின் நிலையிலே இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சியிலே வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.